ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கும் பொழுது நாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அதாவது மனிதர்களை நம்பி மனிதர்களுக்கு பின்பாக நம்ம ஓடும் பொழுதோ அநேக ஜனங்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா வெட்கப்படுத்துவாங்க. அதாவது ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுதோ இல்லை நம்ம பேசும் பொழுதோ நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா அநேக இடங்களில் நம்மளை வெட்கப்படுத்துவாங்க, துக்கப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு வெட்கத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடுமே தான் நான் கடந்து வந்த காலங்கள் உண்டு. அதாவது இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு நான் வரும் பொழுது, இந்த கோயம்புத்தூரில் எனக்கு யாருமே தெரியாது. என்னுடைய நண்பன் ஒரே ஒருவனை நம்பி நான் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்தேன். இங்கே வந்து என்னுடைய வாழ்க்கையில் பாக்கெட்டில் பஸ்ஸுக்கு மாத்திரம்தான் டிக்கெட் இருந்துச்சு. எடுத்துகிட்டு நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, எப்படியாவது நம்ம சர்வைவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ரொம்ப கஷ்டம். நான் அப்பா அம்மா கிட்ட குன்னூரில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு பணமும் கேட்டது கிடையாது, வாங்கினது கிடையாது. நான் எப்படியாவது என்னுடைய லைஃப்பில் நான் மேலே வரணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து என் ஃப்ரெண்டோட ரூமில் தங்கியிருந்தேன் கோயம்புத்தூரில். அந்த இடத்துல பக்கத்துலேயே R&D சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனியில் எனக்கு ட்ரெயினராக வேலை கிடச்சிச்சு. அங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப கம்மி சம்பளம்னா ட்ரெயினிக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கிடச்சிச்சு. அப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் என்னோடு சேர்ந்து இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ரூம்லேயே அநேக பாவங்கள் நடக்கும். ஏன்னா அந்த டைமில் ரூமில் பாய்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது வேறு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரக்ஸ் அடிக்டடு, எல்லாம் நல்லா குடிப்பாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்மோக்காக தான் இருக்கும். ரூம்குள்ளே இருக்கவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து கூட தேவன் என்னை என்ன பண்ணார்னா காப்பாற்றினார். அதாவது எப்படி காப்பாற்றினாருன்னு பாருங்களேன். அவங்களுக்கு முன்பாக தேவன் என்னை உயர்த்தினார். அது ஒன்று. ஆனால் நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், ட்ரக் அடிக்க மாட்டேன், எதுவுமே பழக்கம் இல்லாதனால அவங்க எல்லாரும் என்னை என்ன பண்ணுவாங்கன்னா ஏளனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நீ ஆம்பளையே கிடையாதுடா, நீ எல்லாம் எப்படா வாழ போகிற, நீ இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்லி என்னை வெட்கப்படுத்துகிற காலங்கள் உண்டு. ஆனால் இந்த நாட்கள் கடந்து போக போக என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை அதிகமாக தேட ஆரம்பித்தேன். ஆனால் அப்பொழுதுமே தேவனோடு சார்ந்து இல்லை. ஆனால் தேவன் மேலே கொஞ்சமாச்சும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போது இந்த பாக்கெட் சைஸில் ஒரு குட்டி பைபிள், நியூ டெஸ்டமெண்ட் மாத்திரம்தான் என்னோட கையில் இருக்கும். அப்போது R&D சாஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை நிறுத்திட்டாங்க. அப்புறம் வேலை தேடி அலைகிற கிடைக்கவே இல்லை. என்னோடய பாக்கெட்டில் ஒரு சின்ன பைபிளை மாத்திரம் வச்சுட்டு நான் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போய் எல்லா இடத்துலையுமே தாழ்த்தப்பட்டிருந்தேன். எந்த இடத்துலையுமே வேலை கிடைக்காது. போகிற இடத்துல ஒரு நாளைக்கு 4-5 கம்பெனியில் போய் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியும் கிடைக்கவே இல்லை. நான் அழுவேன். ரூமுக்கு உட்காந்து ஜெபிக்கவும் முடியாது. ஏன்னா எல்லோரும் என்னை சுற்றி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. என்னை பாஸ்டர் வந்துட்டான்னு சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. ஆனால் என்னுடைய கண்கள் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இருந்தது. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்ம வெட்கப்பட்டு போகிறது இல்லைன்னு சொல்லி இந்த வசனம் எனக்கு உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது ஒரு நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். உனக்கு நைட் ஷிஃப்ட்டு தான் ஜாபு, வந்துருன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போனேன், ஜாப் கிடச்சிட்டு போனேன். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவனை சார்ந்து பிடித்து வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் உயர்வான அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அந்த கம்பெனியில் அந்த செக்யூரிட்டி கூட என்னை அந்த ஆஃபீஸ்க்குள்ளே விடலை. அந்த செக்யூரிட்டி என்னை அமுச்சு விட்டுட்டான். ரீசன் என்னென்னா, நான் அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு என்னுடைய ட்ரெஸ் அப்படி இருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி கூட என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணான். பிகாஸ் அந்த இடத்துல நம்ம உள்ளே போகும்பொழுது எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. பட் இன்டர்வியூக்கு போயிட்டு எனக்கு கிடைக்கல. ஆனால் அதே இடத்துல ஒரு 10 வருஷம் கழித்து அதே ஆஃபீஸில் அதே கேம்பஸ்குள்ளே நான் போகும்பொழுது காரில் உள்ளே போகிறேன். என்னை பார்த்து அதே செக்யூரிட்டிஸ் எனக்கு சல்யூட் அடித்தாங்க. நான் உள்ளே போகும்பொழுது எனக்கு ஒரு கண்ணில் கண்ணீர்.
அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே அந்த நாட்களில் இதே செக்யூரிட்டி என்னை வெளியில் துரத்தி விட்டான், ஆனால் இன்றைக்கி அதே செக்யூரிட்டிக்கு முன்பாக என்னுடைய தலையை உயர்த்தின தேவன் நீங்கள். காரணம், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நான் பிரகாசம் அடைந்தேன். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்ம பிரகாசம் அடைவோம். இந்த நாளில் கூட நமக்கு துக்கம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பண கஷ்டங்கள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாகும். அவர் வரும் பொழுது இருளான இடத்துல ஒரு வெளிச்சம் வரும் பொழுது அந்த இருள் மாறி அந்த இடத்துல வெளிச்சமாய் மாத்திரமாக தான் இருக்குமே தவிர அந்த இடத்துல ஒரு இருள் இருக்க முடியாது. காரணம், நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன தேடுவோம் சொல்லுங்கள்? கரண்ட்டு இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா சுவிட்சை தான் போடுவோம். வேறு எதுவுமே போட மாட்டோம். ஏசி ஆன் பண்ண மாட்டோம், டிவி ஆன் பண்ண எதுவுமே ஆன் பண்ண மாட்டோம். முதல்ல போய் சுவிட்சை போடுவோம். காரணம், அந்த வெளிச்சம் மாத்திரமே தான் அந்த வீட்டுக்கு, அந்த இடத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இருளில் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் ஒன்றும் தெரியாது. நம் வெளிச்சத்திற்கு வரும் பொழுது தான் சத்தியத்தை அறிய முடியும், சத்திய வார்த்தையை அறிய முடியும், சத்தியமான தேவனை அறிய முடியும், கிறிஸ்து யார் என்று அறிய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுதும் அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் நாமும் பிரகாசம் அடைவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரகாசம்ன்றது ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. தேவனை பின்பற்றி வரும் பொழுது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளுடைய முகத்தில் அது தெரிஞ்சிடும். தேவனை சார்ந்து வாழும் பொழுது நம்மளுடைய முகத்தில் ஒரு பிரசன்ஸ் இருக்கும், தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கும். அது சீனாய் மலையில் மோசஸ் தேவனோடு 40 நாள் முகமுகமாய் பார்த்து அவர் இறங்கி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோட முகத்தை பார்க்க முடியல. காரணம், தேவனுடைய பிரசன்னம், அந்த பிரசன்ஸ் மோசையோட முகத்தில் இருந்தது போல நாமளும் கிறிஸ்துவை பின்பற்றி அவரை சார்ந்து வாழும் பொழுது, அவரோடு நெருங்கி வாழும் பொழுது கிறிஸ்துவுடைய மகிமையும் அந்த பிரகாசமும் நம்ம மேல் பிரகாசிக்கப்படும் பொழுது நம்ம அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரமே பேசலை. இங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் இருளாக இருக்கிற இடத்துல கிறிஸ்துவை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு வெளிச்சமாய் மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா, தேவன் ஒளியாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற ஒருவரும் இருளில் நடவாதபடிக்கு கிறிஸ்துவின் ஒளியில் வாசம் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் செம்மையான காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும். இருள் விலகி, பிசாசு விலகி, வியாதி விலகி, கடன் பிரச்சனைகள் போய், ஃபினான்ஷியலாக கிரைசிஸ் வரும்பொழுது எல்லாம் விலகி என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்ஸ் வரும்பொழுது இருதயத்தில் ஒரு சமாதானம், நிம்மதி, ஒரு சந்தோஷம், அவரோடு சார்ந்து வாழும் பொழுது ஒரு சமாதானத்தின் தேவன் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்வார். அவருடைய பிரசன்ஸில் வாழும் பொழுது நம்மளும் அவரோடு ஒரு பிரகாசத்தில் இருப்போம். அன்னாள் ஆண்டவரை பார்த்தது நிமித்தம் அவள் வெட்கப்படவில்லை. எஸ்தர் தேவனை நோக்கி பார்த்த பொழுது ராஜாவின் முன்பாக அவள் வெட்கப்படவில்லை. தானியேல் எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமாக எழுந்தாலும் சிங்கத்தின் வாயை கட்டி அந்த அக்யூஸ் பண்ண அத்தனை பேர்த்துக்கு முன்பாகவும் தாவீதோட தலையை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். அநேக சிங்கங்கள் நம்மளை சுற்றி வரலாம், அநேக பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து வரலாம். அதெல்லாம் தேவன் மாற்றி போடுவார். சிங்கத்தின் வாய்களை கட்டுவார். தானியேலை எப்படி ஜீவனோடு தேவன் வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல நம்மளை சுற்றி இருக்கிற சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டுவார். அவர் இருக்கிற இடத்துல நம்மளையும் கொண்டு போய் வைப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிப்பார். அவருக்கு முன்பாக ஒன்றும் மறைக்கப்படுவதில்லை. அவருடைய பிரகாசத்தில் வாழ்கிறவர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நடக்கும் பொழுது, பிரகாசத்தில் நடக்கும் பொழுது நமக்கு நித்தியமாய் அவரோடு சார்ந்து வாழ ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த கிருபையின் நாட்களில் நம்ம வாழும் பொழுது அவரை அண்டிக்கொள்ளும். இருளில் இருந்தாலும் இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தில் ஏதாவது கசப்பு, வெறுப்பு, ஒரு குறை இருந்தாலும் சரி,
இந்த நாட்களில் இந்த நேரத்தில் அதை விலக்கி போடுங்க. ஏதாவது ஒரு பாவத்தில் இருந்தால் அதை விட்டு விலகி போங்க. ஏதாவது ஒரு துக்கத்திலையும் துயரத்தில் இருந்தீங்கன்னா அதை கடந்து போங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது, நம் தேவனாகிய கர்த்தரோடு சார்ந்து வாழும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசல, மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன். இந்த SLM மினிஸ்ட்ரியில் நானும் சலீம் ஐயாவும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேச மாட்டோம். அது இங்கே இருக்க வரவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சபை மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காரணம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதை முடிவு பண்ணியிருக்கிறோம். காரணம், சத்திய வசனம் அதை தான் பிரசங்கிக்கிறது. கிறிஸ்துவாகிய இயேசுவை பின்பற்றும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுதான் எங்களுடைய டாக்டரின், அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கிறிஸ்துவின் வசனத்தை பின்பற்றுகிறோம். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை விட்டுட்டு வெளிச்சத்திற்கு வாங்க. கிறிஸ்து வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். அவர் உங்களோட போஜனம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தை இன்றைய தினத்தில் திறந்து கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களோட போஜனம் செய்வார், உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களோடு சார்ந்து வாழுவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் செய்கிற காரியத்தில் அவர் துணை நிற்பார். அவர் வரும் பொழுது இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சமாய் மாறும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஏதாவது ஒரு இருள் இருந்தால் அது மறைந்து ஒரு வெளிச்சமாய் மாறட்டும். அது எப்படி மாறுனா, கிறிஸ்துவுடைய முகத்தை பார்க்கும் பொழுதும், கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும், கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுதும், கிறிஸ்துவுடைய வசனத்தில் நிலை நிற்கும் பொழுதும், கிறிஸ்துவுக்காய் வாழும் பொழுதும் இந்த வெளிச்சம் உங்களை சார்ந்து கொள்ளும். இருள் விட்டு நீங்கள் மறுபடியுமாய் வெளிச்சத்திற்கு வருமாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ.